ஹாய் 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 வெல்கம் டு ஹார்ட்ஃபுல் லைஃப்ஸ். இந்த கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கொள்ளை வச்சு ரசம் செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. இந்த கொள்ளு வெயிட் லாஸ்க்கு நல்லது, சளி இருமலுக்கு நல்லது, கிட்னி ஸ்டோனுக்கு நல்லது. மற்றபடிக்கு இதுக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வச்சு சூடான ஒரு ரசம் செய்யலாம். இப்போ கொள்ளை ஊற வச்சு முளை கட்டி இதை நான் குக்கரில் வேக விடுறேன். இப்போ ஒரு கடாயில் நான் தனியா, துவரம்பருப்பு, ஒரு மிளகா, எங்கள் வீட்டுக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும் ரசம். ஸோ அந்த குவான்டிட்டிக்கு தேவையான காரத்துக்கு நான் எடுத்திருக்கேன். இதை தவிர மிளகு ஜீரகமும் நான் சேர்க்க போகிறேன். மிளகு ஜீரகமும் இதே ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பவுடராக இருக்கிறதுனால நான் தனியாக பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 8 பூண்டு, வேக வச்ச கொள்ளுலேருந்து ஒரு பாதி கொள்ளு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு பாதி கொள்ளை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன், வேக வச்ச கொள்ளை. இப்போ வறுத்த சாமான்களையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் அளவு புளியை ஆட் பண்ணி, புளி சாறை ஆட் பண்ணி, உப்பு சேர்த்து, மஞ்சப்பொடி சேர்த்து, தண்ணியும் சேர்த்து அதை ஒரே ஒரு கொதி விடுறோம். அதுலேயே பேலன்ஸ் இருக்கிற கொள்ளையும் ஆட் பண்ணிடுறோம். இப்போ இந்த அரைச்ச விழுதை ஒரு கொதி வந்தவுடனே ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. முத்து கொதின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சமாக அவ்வளவு கொதிச்சா போதும். அந்த கொதி வந்தவுடனே மிளகு ஜீரக பொடியை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிச்சா போதும். கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஒரு கடாயில் நெய் போட்டு, கடுகு, ஜீரகம் தாளித்து, கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா இப்போ கொள்ளு ரசம் ரெடி. கொள்ளு ரசம் அப்படியே சூப் மாதிரி ஒரு கப்பில் ஊற்றி கூட குடிச்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், ஜம்முன்னு கம கொள்ளு ரசம் ரெடி. தாளித்ததை எடுத்து அதில் போட்டுற வேண்டியதுதான். வீடே மணக்கும் கொள்ளு ரசம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மை சேனல். Bye bye.